ஐயா தினுசா தினுசா விளாண்டு இந்தியா ஜெயிக்க இருந்த மேட்ச இப்படி டிரா பண்ணி விட்டீங்களேப்பா. இப்படி தினுசா பார்த்து சொல்ற மாதிரிதான் இந்த மேட்ச்ல வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அசத்தி புட்டாருங்க. ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த 2வது டெஸ்ட் மேட்ச்ல நேத்து ஸ்ரீலங்கா 226 ரன் எடுத்திருந்தாங்க. 6 விக்கெட் போயிருச்சு. 16 ரன்னு தான் ஸ்ரீலங்கா லீட் எடுத்திருந்தாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம்? சட்டுப்புட்டு இன்னைக்கு இந்தியா நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து வேகமா ஸ்ரீலங்கா ஆல் அவுட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஈஸியா இந்தியா ஸ்ரீலங்கா கொடுக்குற டார்கெட்டை சேஸ் பண்ணி வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேற. இன்னைக்கு தினுசாவும் கேசரானுவாந்தாவும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. நாங்க 2 பேரும் எப்படி விளையாடுறோம் பாருங்கன்னு சொல்லி 2 பேருமே வேற லெவல் இன்னிங்ஸை கொடுத்து அசத்தி போட்டாங்க. லஞ்ச் வரைக்கும் நம்மனால விக்கெட்டே எடுக்க முடியல. இவங்களோட பார்ட்னர்ஷிப்ல ஸ்கோர் 300 ரன்னுக்கு மேல போயிடுச்சு. இதை பார்த்தோன்னே ஐயோ நம்ம எப்ப விக்கெட் எடுக்க போறோமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்புறம் தான் லஞ்சுக்கு அப்புறம் மானவ் சுதார் ரொம்ப அழகா கேசரானுவாந்தாவோட விக்கெட்டை எடுத்தாரு. அதுக்கப்புறம் ஜடேஜா பிரபா ஜெயசூர்யாவோட விக்கெட்டே எடுத்தாரு. சரிப்பா 8 விக்கெட் போயிடுச்சு, இனி 2 விக்கெட் தானே, ஈஸியா எடுத்து ஸ்ரீலங்காவை ஆல் அவுட் பண்ணிடலாம் நினைக்கும் போது அப்பதாங்க தினுசா இருந்துகிட்டு, ஹலோ அவ்வளோ ஈஸியாலாம் எங்களை ஆல் அவுட் பண்ண முடியாது, என்னோட விக்கெட்டையும் நீங்க எடுக்கவே முடியாது, முடிஞ்சா தொட்டு பாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி மனுஷன் வேற லெவல் இன்னிங்ஸை கொடுத்து செஞ்சுரி அடிச்சு பட்டை கிளப்பிட்டாருங்க. இது மட்டும் இல்லாம கடைசி வரைக்கும் நான் நின்று விளையாடுவேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் நின்று ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. இதனால நம்ம கடைசி வரைக்கும் இன்னைக்கு ஸ்ரீலங்காவை ஆல் அவுட் பண்ணவே முடியலங்க. இன்னைக்கு ஆட்ட நேர முடிவுல ஸ்ரீலங்கா 429 ரன் எடுத்துட்டாங்க. 9 விக்கெட் மட்டும்தான் போயிருந்துச்சு. இதனால இந்த மேட்ச் முடிவில்லாம டிரால முடிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு இந்த மேட்ச் டிரா ஆனதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா தினுசாவோட பெர்ஃபார்மன்ஸ் தாங்க. ஏன்னா 2 இன்னிங்ஸ்லயுமே மனுஷன் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து அசத்தி போட்டாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல செஞ்சுரி அடிச்சு பட்டை கிளப்பினாரு. நான் செகண்ட் இன்னிங்ஸ்லயே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுரி அடிச்சு அசத்தி போட்டாருங்க. இது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல ஸ்ரீலங்கா தோத்துருந்தாலுமே கூட தினுசா நான் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பேன்னு சொல்லி அந்த மேட்ச்லயும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல செஞ்சுரி, செகண்ட் இன்னிங்ஸ்ல ஹாஃப் செஞ்சுரின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து அசத்திட்டாருங்க. ஒட்டு மொத்தத்துல இப்ப நடந்த 2 மேட்ச்லயும் 4 இன்னிங்ஸ்லயுமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஸ்ரீலங்கன் டீமுக்காண்டி அந்த அளவுக்கு எஃபோர்ட்டை தினுசா போட்டிருக்காரு. இப்ப இவரோட பெர்ஃபார்மன்ஸ்னாலதான் இந்த மேட்ச் டிரால முடிஞ்சிருக்கு. இப்ப இந்த மேட்ச்ல இந்தியா ஒரு தப்பு பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுதுங்க. ஏன்னா நம்ம ஸ்ரீலங்காக்கு ஃபாலோ ஆன் கொடுத்துருக்க கூடாது. ஏன்னா ஆல்ரெடி பவுலர்ஸ் பவுலிங் பண்ணி டயர்ட்ல இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க திரும்ப பவுலிங் போட்டனால அவங்களால எஃபிஷியண்டா பவுலிங் போட்டு அடுத்தடுத்து விக்கெட் எடுக்க முடியல. இதே பாத்தீங்கன்னா இந்தியா பேட்டிங் பண்ணி ஒரு 250 ரன் எடுத்து டிக்ளேர் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ரீலங்காவுக்கு ஒரு 400 ரன்னுக்கு மேல டார்கெட் கொடுத்துருக்கலாம். அப்போ ஸ்ரீலங்கா இந்த மேட்சை வின் பண்ண முடியாது, டிரா காண்டி தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு டிரா காண்டி விளையாடுவாங்க. அவங்க டிரா காண்டி விளையாடும் போது அடுத்து நம்மளோட பவுலர்ஸ் நல்ல எஃபிஷியண்டா பவுலிங் போட்டு டக்கு டக்குன்னு விக்கெட்டை எடுத்து ஸ்ரீலங்கா ஆல் அவுட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த மேட்சை நம்ம வின் பண்ணிருக்கலாம். ஃபாலோ ஆன் கொடுத்து இந்தியா ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுதுங்க. இப்போ இதனால பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சை நம்ம ஜெயிச்சோம், செகண்ட் டெஸ்ட் மேட்ச் டிரால முடிஞ்சிருச்சு. இப்போ இதனால நம்ம இந்தியா WTC ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆக முடியுமா இல்லையா அப்படின்ற கேள்விதான் நம்ம மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.